கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல்லுடைய மாபெரும் இறுதி போட்டி பஞ்சாப் வர்சஸ் பெங்களூரு. யார் ஜெயிக்க போறாங்க, அவங்களுடைய முதல் கோப்பை யாருக்கு, அதை தாண்டி மழை வரக்கான சான்ஸ் இருக்கா, அப்படி வந்தா அந்த கோப்பையை யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே 70க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடுவில் வார் வேறு வந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் மேட்ச் எல்லாம் வந்துட்டு ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டீமுமே அவங்களுடைய முழு முயற்சியோடு ஆடினாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ், ஹைதராபாத், டெல்லி கேபிட்டல் மாதிரியான டீமெல்லாம் பார்க்கறதுக்கு பலமாக இருந்தது. அவங்களுக்கு தான் கோப்பை அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் ஆன் பேப்பரில் நல்லா இருந்த டீமு ஃபீல்டில் ஒர்க் அவுட் ஆகாமல் போனதையும் நம்ம பார்த்தோம். டெல்லி மாதிரியான டீம்ஸ் எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. 7 out of 6 வின் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 6 மேட்சை லாஸ் பண்ணி அவங்க குவாலிஃபையே ஆகாமல் போனதை பார்த்தோம். லக்னோ மாதிரியான டீம் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணதை பார்த்தோம். பண்ட்டு மாதிரி நிறைய பேர் ஹை அமௌண்ட்டுக்கு போய் பர்ஃபார்ம் பண்ணாத போய் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் டிஃபெண்டிங் சாம்பியனான KKR டீம் வெங்கடேஷ் ஐயர் மாதிரியான பிளேயரை அவ்வளோ கோடிக்கு எடுத்து அவர் இந்த சீசன் ப்ரூவ் பண்ணாமல் போனதையும் பார்த்தோம். மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய முழு டாமினன்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபைனல் வந்ததையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பல சூப்பரான விஷயங்களோட இந்த மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மேட்சாக இறுதி கட்டத்தில் வந்து நிற்குது. பஞ்சாப் வர்சஸ் பெங்களூரு. 2 டீமுமே சூப்பரான டீமு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சாப் RCB நம்மளோட ப்ரெடிக்ஷனில் 2 டீமுமே மேலே வந்திருக்கு கைஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துட்டு இருக்கு. RCB பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் பக்கா ஸ்கெட்சு. முதல் 6 ஓவரில் சூப்பராக பேட்டிங் ஆடுறது யாரு, ஃபில் சால்ட்டுப்பா, சரி ஓகே அவனை தூக்கு. அதே மாதிரி கடைசி ஃபினிஷிங் 6 ஓவரில் சூப்பராக பேட்டிங் ஆடுறது யாரு, டிம் டேவிட், அவனை தூக்குனுங்கிற மாதிரி ஒவ்வொரு பிளேயருடைய ஸ்டாட்ஸை பார்த்து அவ்வளோ அனலைஸ் பண்ணி இங்கிலாந்துலேருந்து அனலைஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய டேட்டாவெல்லாம் கனெக்ட் பண்ணி வேற லெவலில் ஸ்குவாடை சூஸ் பண்ணி ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. DK, ஆண்டி ஃப்ளார் அண்ட் கோ அப்படிங்கிறதுல நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். இந்த பக்கம் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அவரை மட்டும் 27 கோடிக்கு நாங்கள் எடுத்தோம். அதுதான் நாங்கள் பண்ண மிகப்பெரிய சூப்பரான ஒரு விஷயம். நாங்கள் மாதிரி பஞ்சாப் வந்துட்டு அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. 2014 அப்புறம் ஃபைனல் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக யங்ஸ்டர், ஒரு நிகல் வதீரா, ஒரு பிரப்சிம்ரன், அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பிரியான் சாரியா, ஸோ ஹர்ப்ரீத் பிராட், இந்த மாதிரியான லைனப்பை வச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக ஃபைனல் வந்து நிப்பாட்டிருக்காங்க. 2 டீமுமே 18 வருஷமாக கோப்பைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் IPL கோப்பையே அடிக்காமல் 2 டீம் மோதுனது IPL லீக் மேட்ச் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம், அதாவது 2008க்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. ஏன்னா 2008 அதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நடத்தின மேட்ச். ஸோ அப்போ ஃபைனல் வந்த 2 டீமுமே அவங்களுடைய முதல் கோப்பைக்காக விளையாண்டாங்க. இப்போ கடைசியாக அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18வது சீசனில் அது நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ ஓவராலாக இந்த 2 டீமில் யார் ஜெயிக்க போகிறாங்கிற கிளியர் கட் நம்ம ப்ரிவ்யூ வீடியோஸில் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். நிறையா வந்துட்டு இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்காமல் போயிடக்கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்கோம். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து மழை வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் அதை பற்றி பேசணும். ஸோ அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும், அகமதாபாத் மட்டும் கிடையாது, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ தான் எங்கள் ஊர்லலாம் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் சைட்லலாம் ஓரளவுக்கு மழை விட்டுருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக சும்மா வச்சு செஞ்சிருச்சு. இன்னமும் நிறைய இடத்துல பெஞ்சிட்டு இருக்கு. அகமதாபாத்தில் தினமும் ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட 12-1 மணி வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று நடந்த அந்த மேட்சை பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 9:30 மேலே தான் வந்துட்டு மேட்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவும் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் வரும்போது மழை பெஞ்சுது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தால் மேட்சை நிப்பாட்டியிருப்பாங்க. அப்படின்னு அவங்களால நிப்பாட்ட முடியல, ஏன்னா அந்த சமயத்தில் மழை கம்மியாச்சு. ஆனால் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் அந்த IPL ஃபைனல், போன வருஷம் கிடையாது, 2023 நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த சமயத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் மழை பெஞ்சு ஃபைனல் ரிசர்வ் டே போய் அந்த இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இந்த தடவை மழை வந்தால் என்ன நடக்கும், என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ வெதர் ரிப்போர்ட் படி அகமதாபாத்தில் கடந்த 3 நாட்களாகவும் மழை, அடுத்த 3 நாட்களாகவும் மழை இருக்கு. வெள்ளிக்கிழமை வரைக்குமே மழை இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் ஃபைனல் நடக்குது. ஸோ அந்த சமயத்துலையும் மழை இருக்கு. ஆனால் பெர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மிங்க. பட் இருந்தாலுமே அந்த பிட்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். க்ளீன் பண்ணும், தொடர்ந்து ஊறிட்டே இருந்தாலும் வம்பு தான். ஸோ அந்த சமயத்தில் அன்னைக்கு நாளில் ஃபைனல் நடக்கக்கூடிய அந்த நாளில் மழை வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா 11:30 தான் லாஸ்ட் டைமு. 11:30 இல்லைன்னா 11:45 வரைக்கும் பார்ப்பாங்க. அப்போவும் மழை வருது அப்படின்னா மேட்ச் கேன்சல் அண்ட் ரிசர்வ் டே அடுத்த நாளுக்கு போகும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். அடுத்த நாள், அதாவது புதன்கிழமை நைட்டும் 4ஆம் தேதியும் மழை வருது அப்படின்னா
மறுபடியும் 11:30 வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ 11:30க்கும் மழை வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது மேட்சை கேன்சல் பண்ணிட்டு பஞ்சாப் கையில் கப்பை கொடுத்துருவாங்க. என்ன ப்ரோ போங்கா இருக்குது, இவ்வளோ தூரம் வந்து ஆர்சிபிக்கு கப்பு கிடைக்காதான்னு கேட்டால் ஆஸ் பர் ரூல்ஸ் படி அதுதான். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ரிசர்வ் டேவும் போய் அங்கேயும் மழை வந்து தான் மறுபடியும் ஒவ்வொரு நாள் மாற்றி வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ பாயிண்ட் டேபிளில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கப்பு போகும். 2023 கூட ஜிடி தான் டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க. 2வது இடத்துல தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தாங்க. அந்த ரிசர்வ் டேலேயும் மழை வந்தது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது நின்றுச்சு. அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு ஃபுல்லாக மழை வந்திருந்தா ஜிடிக்கு தான் கப்பு கிடச்சிருக்கும். ஏன்னா அவங்க தான் டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரூல்ஸ் படி இதுதான் கைஸ். உண்மையாலுமே 2 நாளும் மழை வந்தது அப்படின்னா பஞ்சாப் கிட்ட தான் கப்பு. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எஸ், மழை அவ்வளோ ஃபோர்ஸை தூறது கிடையாது. ஆனால் ஃபுட்பால்லலாம் இது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிட்ச் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா மாறும். நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பஞ்சாப் ஃபீல்டர்ஸ் வலிக்கி விழுந்து மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக பால் வந்துட்டு பேட்டுக்கு வந்துச்சு. ஃபீல்டிங் பண்ணும்போது நிறையா பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் வீரர்கள் வலிக்கி விழுந்ததை பார்த்தோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் காய வச்சு அப்படின்னா தொடர்ந்து மழை பெஞ்சா கஷ்டம் தான். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் இதை வேண்டிகிட்டு இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஆஸ் பர் வெதர் ரிப்போர்ட் படி மழை வரத்தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ வீரியம் கிடையாது, ரொம்ப மெதுவாக தான் பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு நிம்மதி பெருமூச்சுங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.